வணக்கம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி 2025-26 அரசு தேர்வுக்கான வினா விடைகள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியல் 2ஆம் பருவத்தில் உள்ள வரலாற்று பகுதி. ஓகேவா? வரலாற்றில் முதல் பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இதில் என்னெல்லாம் இருந்துச்சு? வேதங்கள், ஆரியங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல் கொஸ்டின், இந்திய வரலாற்றில் கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 1500 முதல் 600 காலகட்டம் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டைய காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், வேத காலம். 4 காலங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் டி வேத காலம். இந்த வரலாற்றில் முக்கியமான காலகட்டம்னு பார்க்கும்போது வேத காலம். ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின், வேத காலம் எந்த சொல்லிலிருந்து பெயர் பெற்றது? வேதங்கள், யாகங்கள், மந்திரங்கள், வேள்விகள். அதாவது வேத காலம் எந்த சொல்ல இருந்து பெயர் பெற்றது, எந்த சொல்ல இருந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வேதங்கள் அப்படிங்கிற சொல்லுல இருந்து தான் வேத காலம் தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல ஆப்ஷன் ஏ வேதங்கள் அப்படிங்கிறது தான் இங்க ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேத காலம் வேதங்கள் என்ற சொல்லிலிருந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின், ஆரியர்கள் எந்த மொழி பேசுபவர்கள்? ஆரியர்கள் எந்த மொழி பேசுவாங்க? திராவிட மொழி, அது கன்ஃபார்மா இல்லை. இந்தோ கிரேக்க மொழி, அது கிரேக்கர்கள் தான் பேசியிருப்பாங்க. இந்தோ ஆரிய மொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி. இதில் ஆன்சர் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆப்ஷன் சி இந்தோ ஆரிய மொழி. ஆரியர்கள் என்ன மொழி பேசியிருப்பாங்க? இந்தோ ஆரிய மொழி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்கு. ஓகேவா? 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆரியர்கள் இடம் விட்டு இடம் செல்வதால் அவர்களின் மற்றொரு பெயர். ஆரியர்கள் இடம் விட்டு இடம் போறதுனால அவங்களுக்கு இன்னொரு பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வணிகம் செய்பவர்கள், கால்நடை மேய்ப்பவர்கள், விவசாயிகள், மேற்கண்ட அனைத்தும். இந்த 3 பேருமே அடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆப்ஷன் பி கால்நடை மேய்ப்பவர்கள். இடம் விட்டு இடம் செல்வதனால அவங்க என்ன தொழில் பார்த்தாங்க அப்படின்னா கால்நடை மேய்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆரியர்களின், அதாவது 5வது கொஸ்டின், ஆரியர்களின் முதன்மை தொழில் எது? அதாவது என்ன தொழில்? அவங்கள இடம் விட்டு இடம் போறதுனால கால்நடை மேய்ப்பவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க முதன்மை தொழில என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வணிகம் செய்தல், கால்நடை மேய்த்தல், வேட்டையாடுதல், மீன் பிடித்தல். இந்த 4ல எது ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்நடை மேய்த்தல். இந்த ஆரியர்களோட முதன்மை தொழிலா கால்நடை மேய்த்தல் அப்படிங்கிற தொழில் தான் அவங்க மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆரியர்களின் புவியியல் பரப்பு எந்த பகுதி? ஆரியர்களோட புவி பரப்பு எல்லை எது வரை இருந்துச்சு, எந்த பகுதிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியா, வட இந்தியா, சென்னை, மதுரை. இந்த 4 பகுதிகளில் ஆரியர்களின் புவியியல் பரப்பு அப்படின்னு ஆரியர்களோட புவியியல் பரப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன் பி வட இந்தியா. இந்த வட இந்தியால தான் ஆரியர்களோட அந்த பகுதிகள் இருந்தது. ஆரியர்கள பகுதிகள் அவங்க தங்கியிருக்கிற பகுதி இருந்துச்சு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின், ஆரியர்களின் காலப்பகுதி எது? அதாவது ஆரியர்களோட காலப்பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க. வெங்கல காலம், செம்பு காலம், இரும்பு காலம், மேற்கண்ட அனைத்தும். அதாவது 3 காலம் கொடுத்து அந்த 3ஐயுமே சொல்லியிருக்காங்க. இதுல எந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியர்களின் காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி இரும்பு காலம். அதாவது ஆரியர்களோட காலப்பகுதி எதுவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலப்பகுதி இரும்பு காலம் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆரியர்களின் கால அளவு எந்த ஆண்டு? அவங்களோட கால அளவு எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆரியர்களோட கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 முதல் 600, 1400 முதல் 1900, 1300 முதல் 1900, 1500 முதல் 1900 கொடுத்துருக்காங்க. இதுல ஆரியர்களோட கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 1500 முதல் 600 வரை. ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின், ஆரியர்களின் சான்றுகள் எவை? ஆரியர்களோட சான்றுகள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதிகாசங்கள், வேத இலக்கியங்கள், புராணங்கள், மேற்கண்ட அனைத்து. இந்த 3மே அடங்கின ஒன்று அப்படி சொல்லியிருக்காங்க ஆன்சர்ல.
ஓகேவா. அதாவது ஆன்சர் இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வேத இலக்கியங்கள். வேத இலக்கியங்கள் தான் ஆரியர்களோட சான்றா இருந்திருக்கு. ஓகேவா. அடுத்து 10வது கொஸ்டின், ஆரிய நாகரிகத்தின் இயல்பு எது? நகர நாகரிகம், கிராம நாகரிகம், பண்டைய கால நாகரிகம், மேற்கண்ட அனைத்தும். அதாவது ஆரிய நாகரிகத்தோட இயல்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நாகரிகத்தை எந்த பகுதி அடங்கி இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி கிராம நாகரிகம். இந்த கிராம நாகரிகம் தான் ஆரிய நாகரிகத்தோட இயல்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கிராமங்கள் தான் இதுல பெரிய அவங்களோட பங்களிப்பா இருந்திருக்கு. ஓகேவா. அடுத்து 11வது கொஸ்டின், 4 வேதங்களை வரிசைப்படுத்துக. அதாவது 4 வேதங்கள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ரிக், யஜூர், சாம, அதர்வன. இந்த 4 வேதத்தையும் தான் 4 வேதங்கள் சொல்லியிருக்காங்க. அதை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இங்கே வரிசையாக தான் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஏபிசிடி, பிசிஏ, பிசிடிஏ, சிடிபிஏ, டிஏபிசி. அதாவது ஆன்சர் வந்து 1 ஏபிசிடி. ஓகேவா. அடுத்து 13வது கொஸ்டின், 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் யாவை? 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் இந்த பகுதி அடங்கியுள்ள நூல் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. சுருதிகள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இந்த 4ல் எது 4 பகுதியும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுருதிகள். இதுதான் என்னது 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். ஓகேவா. அடுத்து 13வது கொஸ்டின், புனிதமானவை, நிலையானவை, கேள்வி கேட்க முடியாத உண்மை எது? அதாவது புனிதமானது, நிலையானது, கேள்வியே கேட்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மிருதிகள், சுருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இங்க கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுருதிகள். சுருதிகள் தான் என்னது புனிதமா இருந்திருக்கு, நிலையானதா இருந்திருக்கு, கேள்வி கேட்க முடியாத ஒன்றா இருந்திருக்கு. அப்போ புனிதமானது, நிலையானது, கேள்வி கேட்க முடியாத உண்மை அப்படின்னா சுருதிகள். ஓகேவா. அடுத்து 14வது கொஸ்டின், சுருதி என்பதற்கு பொருள் என்ன? அதாவது சுருதி அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. பார்த்தல், விளையாடுதல், கேட்டல், மேற்கண்ட அனைத்தும். அதாவது பார்க்கறது, விளையாடுறது, கேட்டுக்கிட்டு இருக்குது, இந்த 3ஐயும் அடைக்க மேற்கண்ட அனைத்தும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கேட்டல். எழுதப்படாத, கேட்கறது, காது வழியா கேட்டு சொல்றது. ஓகேவா. அடுத்து 15வது கொஸ்டின், இறுதியாக எழுதப்பட்ட பிரதி எது? இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு பார்க்கும்போது சுருதி, ஸ்மிருதி, உபநிடதம், பிராமணம் 4 இது கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சரா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஸ்மிருதி. ஸ்மிருதி அப்படிங்கிறது தான் இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி ஸ்மிருதி அப்படிங்கிறது தான் இறுதியா எழுதப்பட்ட பிரதியா சொல்லப்பட்டிருக்கு இங்க ஆன்சர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 16வது கொஸ்டின், ஸ்மிருதி குறித்த நூல்களை வரிசைப்படுத்துக. அதாவது வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. ஆகமங்கள், தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள். இது ஸ்மிருதி சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரிசைப்படுத்துங்கன்னு கொடுத்துருக்காங்க. வரிசைப்படுத்தல ஏபிசிடி, பிசிடிஏ, சிடிபிஏ, டிபிசிஏ. ஓகேவா. இதுல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. ஓகேவா. ஆகமங்கள், தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இந்த 4மே அடங்கிய ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 17வது கொஸ்டின், நிலையானது அல்ல தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாவது எது? அதாவது நிலையா இருக்கக்கூடியது அல்ல, நிலையான நூல் கிடையாது, தொடர்ந்து மாற்றத்துக்கு உள்ளாவது எது? தொடர்ந்து மாற்றம் தரக்கூடியது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்மிருதி, சுருதி, வேதங்கள், பிராமணங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ ஸ்மிருதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நிலையானது அல்ல அப்படிங்கிறது என்னது? ஸ்மிருதி அப்படிங்கிறது தான் இதுல ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல சந்தேகங்களை கொடுங்க, டெய்லி போடுற வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ.